ఎందుకంటే మన వాళ్ళందరినీ ఆశీర్వదించారు. அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கும் போகுது. ఆ ఆశీర్వాదం మిగతా వాళ్ళందరికీ சகோதரி, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாய். మిమ్మల్ని ఆశీర్వదిస్తున్నారు. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். కుటుంబం ఆశీర్వదించబడుతుంది. சகோதரி, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாய். సహోదరులు ఆశీర్వదించబడుతున్నారు. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். కుటుంబం ఆశీర్వాదం அபிஷேகம் ஆவியினால் உங்களுக்கு ஞானம். పరిశుద్ధ దేవుడు మిమ్మల్ని తాకుతాడు. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. அப்படி நீங்க ஞானசாரம் எடுக்கும்போது இயேசு உங்க உள்ளத்துல பிறக்கிறார். హృదయంలో వస్తాడు. வீட்டுக்குள்ள அவர் பிறக்கிறார். ఇంట్లోకి వస్తాడు. அதுதான் கிறிஸ்துமஸ் என்கிற புதிய வாழ்க்கை. అదే క్రిస్మస్ అనే కొత్త அல்லேலூயா. நிறைய இருக்குது. చాలా ఉన్నాయి. ஞானசானத்தை பத்தி 2 மணி நேரம் பேச வேணாம். ஞானசானம் గురించి 2 గంటలతో మాట్లాడవచ్చు. நேரம் இல்லை. ஒரே ஒரு சரணம் பாடிட்டு நான் உங்க மத்தியிலிருந்து கடந்து போகிறேன். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளை ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உள்ளாங்கி நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதத்தை பெறணும். మీరు దేవుని ఆశీర్వాదం పొందాలంటే ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துட்டா దేవుని ఆశీర్వాదం మీకు వచ్చేస్తే நீங்க கொடுப்பீங்க. మీరు ఇస్తారు. நீங்க கொடுப்பீங்க. మీరు ఇస్తారు. நீங்க கொடுப்பீங்க. మీరు ఇస్తారు. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். మరి యేసేపు ఉన్నాడు, ఆయన ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறிட்டா మీరు ఆశీర్వదింపబడ్డారుగా మారితే உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். మీ ఇల్లు ఆశీర్వదింపబడుతుంది. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. అందరూ కూడా ఆశీర్వదింపబడతారు. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. అందరూ కూడా ఆశీర్వదింపబడతారు. உங்க சொந்த பந்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. బంధాలన్నీ కూడా ఆశీర్వదింపబడతారు. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. మరి అందరూ కూడా రక్షింపబడతారు. ஹல்லேலூயா. நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டேன். నేను మాత్రమే రక్షిస్తాను. ஓம் சரவண பகவான் நீங்கி ஜெபராஜா மாறி எல்லா பாவங்களும் நீங்கி ஜெபராஜா மாறிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபராஜா மாறின உடனே జబరాజ్ మాననక என்னுடைய தங்கச்சி சிறிவள்ளி, మరి మా పేరు చూడండి, சிறிவள்ளி శ్రీవల్లి, முருகனுக்கு பொண்டாடி. ఆ మురుగా అనేనికి ఆయన భార్య. அவங்க ரட்சிக்கப்பட்டு அண்ணாவா மாறிட்டாங்க. మరి వారు రక్షింపబడి అన్నాలుగా మారిపోయారు. அடுத்த தங்கச்சி கணேச அம்மாள். బాబోయ్. அடுத்த చెల్లెలు గణేష్ అమ్మ. கணேச அம்மாள். கணேசங்கிற பேர் வந்து முருகனுக்கு அண்ணன். గణేష్ అనే పేరు మురుగన్ கணேச பேரு கணேச அம்மாள். గణేష్ అమ్మ. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. మరి వాళ్ళు కూడా రక్షించారు.
தேவி எங்காதேவி அவங்களும் ரசிக்கப்பட்டார். பார்வ ரட்சிப்பு பண்ணாரு. என்னுடைய நண்பர் சுப்பிரமணி சுப்பிரமணி கூட ரட்சிப்பு பண்ணாரு. கருப்பசாமி ஐயப்பசாமி கருப்பசாமி கருப்பசாமி கூட முருகன் ஆரம்பிக்கின என் நண்பர் எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க. అందరూ కూడా పుస్తకం మొత్తం కూడా రక్షించబడింది. எங்களுக்கு நாமே சபையாம் ஆகிடுங்க. ஒரு சபை கூட கிடையாது. 3 சபை உண்டாயிடுச்சு. அந்த தெருவில் இருக்கணும். அந்த தெரு మీరు ఏ వీధిలో ఉన్నారో ఆ వీధి ఆశీర్వదింపబడుతుంది. தேவன் உங்களை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார். నింపుతాడు. உலகம் முழுவதும் பயன்படுத்துவார். మరి లోకమంతా కూడా నింపాలి. அநேக ஊழியக்காரர்கள் எழுப்புவீங்க. మరి అనేకమైన அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்புவீங்க. పిల్లలు లేవుతారు. ஊழியத்தை செய்வீங்க. ఊழிయాన్ని సేవ చేస్తారు. அவன் நிரப்பி வழியும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். గొప్ప కార్యాలు దేవుడు చేస్తాడు. హల్లెలూయా. கொண்டு பெரிய காரியம் செய்வார். గొప్ప కార్యాలు చేస్తాడు దేవుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவரை குழந்தையாக அனுப்பி இந்த செய்தி போகிறது. మరి 250 దేశాలు కూడా ఈ వార్త 250 தேசமும் இந்த 25ஆம் தேதி ஆண்டவர் ஆராதிக்கிறார். ఈ 250 దేశాలు కూడా యేసుక్రీస్తుని ఈ రోజు పూజిస్తున్నారు. క్రిస్మస్ కొండాడుతున్నారు. இது எதை காட்டுகிறது? మరి ఏం చూపిస్తున్నాడు? நம்முடைய ஒரு மனதை காட்டுகிறது. మరి మనందరం కూడా ఐక్యత சபையா இருந்தா ஒரே மனமா இருக்கணும். మన సభ సంఘం అంటే ఒకే ఐక్యంగా ఉండాలి. எல்லாரும் ஆமென் சொல்லும்போது ஆமென் சொல்லணும். అందరూ ఆమె చెప్పాలి. ఆమె எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லும்போது ஹல்லேலூயா சொல்லணும். అల్లేలూయా చెప్పాలి. எல்லாரும் வசனம் கேட்கும்போது வசனம் கேட்கணும். మరి అందరూ எல்லாரும் பாடும்போது எல்லாரும் பாடணும். మరి పాడేటప్పుడు எல்லாரும் காணிக்கை செலுத்தும்போது எல்லாரும் காணிக்கை செலுத்தணும். అందరూ కూడా కానీ ஒரு மனம், అంటే ఐక్యం. ஒற்றுமை. మరి ఐక్యం சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை. நன்மை நல்லது நடக்கும். హల్లెలూయా. ஒன்றாய் இருந்து ஆண்டவருக்கு கிரியா அவனவன் சுய ஆசையினால இச்சையினால அவன் இழுக்கப்படுகிறான். వారు వారి సొంత ఆశ వల్ల మరి లాగపడుతున్నాడు. அப்படின்னா என்னது? మరి అలాంటి ఏంటి? சுய இச்சையினால இழுக்கப்படுகிறான். సొంత ఆశ వల్ల ஆசையினால இழுக்கப்படுகிறான். ఆశ వల్ల என்ன ஆசைன்னா ఏం ఆశ అంటే 5000 ரூபாய் தான் வருமானம் வரும். మరి 5,000 రూపాయలు మనకు ஆனா వరణం. 10,000 రూபாய்க்கு செலவு మరి பண்ணுவாரு. 10,000 రూపాయలు మనం ఖర్చు పెడతాం. பெரிய பணக்கார மாதிரி காட்டுகிறாரு. మరి పగటిగా பெரிய கோடீஸ்வரர் மாதிரி పెద్ద செலவு. డబ్బుగారు వాడు మనకి మనం చూపించుకుంటాం. அப்ப அது என்னது? అప్పుడు అదేంటి? சுய இச்சை, మరి ఆశ ஆசை, ఆశ அளவு கடந்த ஆசை. అలా కంటే కూడా ఆశ. நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. మనం ఇది చేయకూడదని దేవుడు చెప్పుకుంటాడు. அவர் ஆசைப்பட்டு அதை தான் செய்வார். మరి అది ఆశపడి అదే చేస్తాం. அப்படி வரும்போது அது கொள்ளாது. అలా వచ్చేటప్పుడు దాని పాపం அதிக ஆசையினால வருகிறது கொள்ளாது. ఆశ వల్ల వచ్చేది அதிக காரியத்தினால கொள்ளாங்கான காரியம் தேவைக்கு அதிகமாக ఆశీర్వాదం వల్ల ఉండదు. பூரணம் வரும்போது పూర్ణం వచ్చేటప్పుడు நம்ம கொடுக்க முடியும். మరొకరికి ఇవ్వగలుగుతాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இத்தனை கொடுப்பாருங்க உங்களுக்கு. దేవుడు யாருமே கை தட்ட மாட்டேங்குது. தேவன் நமக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறது. మరి మనకు దేవుడు ఒక మాట చెప్తున్నాడు. உபாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். మరి తీసుకుంది జీవోపదేశ కాండ 16 6வது వచனத்தை வாசிங்க. మరి 6వ వచనం చదవండి. சத்தமா வாசிக்க பார்ப்போம். మరి గొప్పగా தேவனாகிய கர்த்தர் ప్రభు అయిన దేవుడు அவர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் ఆశీర్వదించారు. అలా எல்லாருக்கும் நீ கொடுப்ப. అందరు కూడా నువ్వు అప్పిస్తావు. அநேக ஜாதிகள்னா எல்லாருக்கும் நீ கொடுப்ப. మరి అందరు కూడా నువ్వు అప్పిస్తావు. தேவ ஆசீர்வாதம் உங்ககிட்ட வந்துச்சு. దేవుడి ఆశీర్వాదం మీద ఉంటుంది. எல்லாருக்கும் கொடுக்க முடியும். నువ్వు అందరికి ఇవ్వగలుగుతావు. எல்லாரையும் ஜெயக்குமாரியா மாறிட்டாங்க. మరి వారు జయకుమారిగా మారిపోయారు. இந்த ஆசீர்வாதம் அப்படி கடந்து கடந்து போகும். మరి ఏ ఆశీర్వాదం అలా 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 நாம் ரட்சிக்கப்படுவது ஆசீர்வாதம். మనం రక్షింపబడేది ఆశీర్వాదం. உங்கள் கணவனார், மனைவிமார், பிள்ளைகள், சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படுவது ஆசீர்வாதம். మరి పిల్లలు, తల్లిగారు, తండ్రి గారు என்னுடைய ఆశీర్వాదం. కుటుంబానికి ఆశీర్వాదం. கணேசம்மா ஜெயக்குமாரி 28 வருஷம். இப்ப அவங்க சிபிஎம்ல கல்யாணம் முடிக்காம அப்படியே செய்யறாங்க. మా అమ్మ 28 సంవత్సరాలుగా చర్చలు చేస్తున్నారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எவ்வளவு பெரிய மகிமை. கல்யாணமே வேண்டாம்னு போயிட்டாங்க. ఎంత గొప్ప మహిమ చూడండి. ஆண்டவருக்கு ஒளிஞ்சிருந்தது அவ்வளோ பாக்கியம், మరి சந்தோஷம். దేవుడికి మరి సేవ చేసే అంత భాగ్యం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நானும் 3 வருஷம் சிபிஎம்ல இருந்தேன்.
அல்லேலூயா. మరి చూడు వాళ్ళు పాడి వరకు కూడా ఉన్నారు అన్నమాట. அதுக்கு பிறகு வெளியே வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கட்டும்படி உதவி செய்யும். Yes, hallelujah. ஆமென். ఈ విధమైన ఆశీర్వాదమైన தேவன் வேறு దేవుడు ఇచ్చినాడు. ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை உண்டாக்கினார். మరి దేవుడు పెద్ద సేవకులకు పాలకుడుగా పంపించాడు యేసుక్రీస్తు. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் 3వ అధ్యాయంలో 11వ వచనం 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். 3:16. இயேசுவை நமக்கு தந்தார். நாம கெட்டு போக கூடாதுன்னு இயேசு நமக்கு அனுப்பப்பட்டார். మనం చెడిపోకూడదని యేసుక్రీస్తు మనకు పంపించాడు. பீடி குடிச்சு சிகரெட் குடிச்சு கஞ்சா குடிச்சு சண்டை போட்டு கெட்டு போக கூடாது. సకల లోకంలో పాపాలు చేసి చెడిపోకూడదని యేసుక్రీస్తు మన కొరకు వచ్చున్నాడు. அதுக்காக தான் அவர் அனுப்பப்பட்டார். దాని కొరకే యేసుక్రీస్తు మనకు உங்களிடத்தில் அனுப்பினார். మరి ప్రేమతో కూడా మేము తండ్రి దగ్గర உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். మిమ్మల్ని దేవుడు ఆశీర్వదించాడు. சகோதரி உங்களை ஆண்டவர் దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తున్నాడు. விட்டுருங்க. మరి கொள்ளாங்க விட்டுருங்க. పాపాలు వదిలిపెట్టండి. கொள்ளாங்கன்னதெல்லாம் செய்யாதீங்க. మరి మంచి కార్యాలు చేయాలి. పాపమైన కార్యాలు చేయకూడదు. ஒரு சகோதரனை பத்தி ஒரு சகோதரியை பத்தி குறை சொல்லாதீங்க. మరి ఒకరు గురించి ఒకరు ఏం చెప్పుకోవద్దు. நம்ம விசுவாசியை பத்தி குறை சொல்லாதீங்க. మన విశ్వాసం గురించి ఏ తక్కువ కూడా చేయొచ్చు. நம்ம பாஸ்டர் பத்தி சபையை பத்தி குறை சொல்லாதீங்க. పాస్టర్ గురించి కూడా బయట చెప్పుకోవద్దు, మాట్లాడవద్దు. நம்ம பாஸ்டர் మరి అందరు టీ ఇస్తుంది. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம். మరి అంత పనులు కూడా சண்டே கிளாஸ் பிள்ளைகள்லாம் கூட்டு வச்சு நடத்துவான். మరి సండే స్కూల్ పిల్లలందరూ కూడా చేశారు. ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை கண்டுகொண்டான். మరి ఆశీర్వాదం ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வந்த பின்பு దేవుడికి వచ్చిన தேவன் ஆசீர்வதிக்கிறார். దేవుడు ఆశీర్వదిస్తాడు. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறோம், நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. జ్ఞానస్నానం ఒప్పుకున్న వారు జ్ఞానస్నానం తీసుకోండి. ஞானஸ்நானம் எடுத்துருங்க. జ్ఞానస్నానం తీసుకోండి. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். యేసు జ్ఞానస్నానం తీసుకున్నాడు. தண்ணிக்குள்ள போய் முங்கி ஞானஸ்நானம் எடுத்தார். మునిగి జ్ఞానస్నానం తీసుకున్నాడు. அவர் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது ఆయన జ్ఞానస్నానం తీసుకుని బయటకు వచ్చినప్పుడు வானம் திறக்கப்பட்டது. మరి చూడండి, பரலோகத்திலிருந்து சத்தம் வந்துச்சு. మరి పరలోకం నుండి ఒక శబ్దం వినపడింది. இவர் என்னுடைய நேச குமாரன் என்று నా சொன்னார். యొక్క కుమారుడు, దేవుడి కుమారుడు అని చెప్పి. நன்றாய் கவனியுங்கள். మంచిగా గమనించండి. நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பின்பு మీరు జ్ఞానస్నానం తీసుకున్నప్పుడు உங்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது. మరి தேவன் உங்களோடு பேசுகிறார். మరి మీతో దేవుడు మాట్లాడతాడు. ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு வரும். మరి ఆ శబ్దం మీకు వినిపిస్తుంది. வானம் திறக்கப்படுகிறதுனால ఆకాశం తెరవబడుతుంది. உங்க ஜெபம் கேட்கப்படும். మీ ప్రార్థన వినపடும். அநேக அற்புதங்கள் நடக்கும். అనేకమైన అద్భుతాలు, அநேக அதிசயம் நடக்கும். అనేక அதிசయాలు జరుగుతాయి. அல்லேலூயா. யாரோ ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. எடுக்க போறாங்களா? ஞானஸ்நானம் அவங்களுக்காக வானம் திறக்கப்பட போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறது நீ நேச குமாரன் குமாரன் சொல்ல போறாங்க. నేత కుమారుడు అని చెప్పబోతున్నా. ஆனா இந்த பாவத்தை நீ தொடக்கூடாது. ఏ పాపాన్ని కూడా మీరు చేయాలి. அல்லேலூயா. ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு Oh,
பொல்லாங்கு, అదే పాపం. அது செய்யக்கூடாது. అది చేయకూడదు. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். దేవుడు అందరిని ఆశీర్వదిస్తాడు. ஒரு తప్పు செஞ்சா ఒకవేళ ఒక తప్పు చేస్తే அவனை விட மாட்டார். మరి ఆయన వదులుకోడు. விரட்டி பிடிப்பாரு. మరి వెతికి పట్టుకుంటారు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நான் ஒரு 15 சபையை கட்டிட்டேன். అయ్యగారు 15 సంఘాలు కట్టి ఉన్నారు. நிறைய சுவிசேஷம் செஞ்சுட்டேன். అందరు కూడా సువిశేషం அந்த చాలా. சபையில பாதி அளவு டிராக்ஸ், ஒரு ரூம் நிறைய டிராக்ஸ கொண்டு வந்து ஊழியம் செஞ்சுட்டேன். మరి ట్రాక్స్ కూడా చాలా తెచ్చి వేలు తెచ్చి మరి ఇచ్చున్నాడు. ஒரு லாரி டிராக்ஸ் வீட்டுல இறக்கி ஒரு லாரி டிராக்ஸையும் கொடுத்து முடிச்சேன். మరి ఒక్క బండి ట్రాక్స్ తెచ్చి అందరు కూడా ఇచ్చి லட்சக்கணக்கான மக்களுக்கு లక్షల జనాలకు ఇచ్చున్నాడు. அதனால போதும், இனி நம்ம ஊழியம் செய்ய வேண்டாம், చాలు అనుకున్నాడు. அமைதியா இருந்துருவோம்னு சொல்லி தூத்துக்குடியை விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டேன். అక్కడ నుండి తూతుకుంటే చెన్నైకి వచ్చారు. சென்னையில வந்து சும்மா உட்காந்துட்டேன். చెన్నైలో இரவு மட்டும் தூங்குறதுக்கு சாப்பாடு அல்லேலூயா. హల్లెలూయా. காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும். మరి வேலைக்கு போயிருவாங்க. మరి ఉదయం లేస్తేనే స్కూల్కి వెళ్ళిపోవాలి. అమ్మగారు పని సేవ పనికి అని చెప్పి நான் கவனிங்க, మంచిగా அவ்வளவு கஷ்டப்பட்ட குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். అలాంటి కష్టపడిన కుటుంబంలో అయ్యగారు ஆனா పుట్టారు. இப்ப மாசந்தோறும் అయితే ఇప్పుడు మా నెల பாஸ்டர்மார் 150 பேரை கூப்பிடுறேன். మరి బాస్ గారు 150 పిలుస్తున్నాడు. நல்ல பிரியாணி கொடுக்குறோம். మంచి బిర్యానీ ఇస్తున్నాడు. பதிமூணாம் தேதி எங்க வீட்டுல ஊழியர் இருக்கட்டும். ఈ 13వ తారీఖున మరి అయ్యగారి ఇంట్లో பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல మీటింగ్ జరిగి ఉన్నది. 120 பேர் வந்தாங்க. 120 మంది వచ్చారు. எல்லாருக்கும் பிரியாணி, అందరు కూడా బిర్యానీ, எல்லாருக்கும் புத்தாடை, అందరికి బిర్యానీ, எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. మరి అందరికి ఆశీర్వదించబడినట్టు బట్టలు ఇచ్చారు. அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டவனை வச்சு கர்த்தர் இந்த அளவு ஆசீர்வாதமா கொடுக்க வைத்திருக்கிறார். మరి ఎంతమంది కష్టపడే వరకు ఆయన తెలుసుకున్నారు. அவ்வளவு கொடுமையானவனாய் ஒரு தரித்திர குடும்பத்திலிருந்து வந்தவன். మరి అలాంటి ఒక దరిద్రమైన కుటుంబంలోనే నేను వచ్చిన వాడిని. 500 சபைக்கு பாஸ்டரை நானே இந்த கைகால ஆசீர்வதிக்கிறேன். హల్లెలూయా, హల్లెలూయా. உத்தரப்பிரதேசத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு கடற்கரை வரைக்கும் ஊழியங்களை உருவாக்கி இருக்கிறேன். ఆమేన్, ఆమేన్. హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. உத்தரப்பிரதேசத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ఉత్తరప్రదేశ్ నుండి కన్యాకుమారి వరకు పాస్టర్ తయారు చేస్తున్నారు. ஊழியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. మరి సేవలో ఉన్నారు. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவன் ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார். మరి జ్ఞానస్నానం తీసుకున్నప్పుడు పాపం చేయకూడదు. பொல்லாதவங்களோட நம்ம మరి ఎలాంటి తప్పైన కార్యాలు చేయకూడదు. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. మరి ఏ ఫ్రెండ్షిప్ చెడ్డ ஜெபிக்கிறவங்களோட தான் சேரணும். మరి మంచిగా రక్షింపబడిన வேதம் வாசிக்கணும். మరి బైబిల్ చదవాలి, ஜெபம் பண்ணணும். మరి ప్రార్థన చేయాలి. இப்படி எல்லாம் சொன்னாங்க. మరి ఇదంతా చెప్పారు. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. అయితే కొద్దిగా ఒక మాతృక பழகின போது சந்தோஷமாயிட்டீங்க. మరి చూడగా హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. 300 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். 300 జీతం ఇచ్చారు. தசமமாக கொடுத்தேன். మరి దశం పాటించారు. 30 ரூபாய் எடுத்து ஆண்டவர் கொடுத்தேன். 30 రూపాయలు దేవుడికి ఇచ్చారు. எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. 30,000. హల్లెలూయా. 30,000 சம்பளம் கிடைச்சது. 30,000. హల్లెలూయా. பெர்மனன்ட் வேலை கிடைச்சிச்சு. పర్మనెంట్ పని దొరికారు. ஆமா. அந்த வேலையில நான் இருந்திருந்தா எனக்கு 2 லட்சம் கிடைக்கும். చూడండి, உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுல தான் நீங்க உங்க குடும்பத்தை நடத்தணும். మీకు ఎంత வருமாనం వస్తుందో దాంట్లోనే మరి కుటుంబ కష్టం చూసుకోవాలి. 20,000 ரூபாய் வந்து அந்த 20,000 ரூபாய்க்குள்ள தான் குடும்பம் நடத்தணும். 20,000 రూపాయలు వస్తుందంటే 20,000 రూపాయలకి మనం సంపాదన 50,000 ரூபாய்க்கு உண்டான செலவு செய்யக்கூடாது. 50,000 రూపాయలకి చెరువు ఖర్చు పెట్టుకోవాలి. அப்படி செய்தால் அது பொல்லாங்கு. మరి అలా చేస్తే మరి అదే మరి நீங்க கடன் வாங்குவீங்க, మీరు అప్పులు చేస్తారు. பெரிய கடன் ஆயிரும். గొప్పగా காலையில் ஒருவர் கடனாளி வீட்டுக்கு வருவார், ఉదయాన్నే சாயங்காலம் ஒருவர் கடனாளி வீட்டுக்கு வருவார், అప్పుడు వస్తాడు. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒருவர் கடனாளி வீட்டுக்கு வருவார். ఆదివారం అంతా మీ ఇంటికి అప్పువాడు. அது பொல்லாங்கு. మరి అదే మంచి పాపం. இந்த கடன்ல நீ மாட்டக்கூடாது. మరి ఈ విషయంలో అప్పులలో మీరు మాట్లాడుకోవాలి. அதிக ஆசையை வளர்த்துக் கொள்ளாதீங்க. ఆశ ఎక్కువ పెట్టుకోకూడదు. போதும் என்று நினைங்க. మరి చాలు. தேவன் உங்களுக்கு என்ன வருமானம் தர்றாரோ அது போதும் நினைங்க. మరి మీకు ఇచ్చే దేవుడు ఏ వర్మానం ఇచ్చినా అందులోనే ఉండాలి. நிறைய காரியத்துல மாட்டி நீங்க பொல்லாங்குள்ள மாடக்கூடாது. ఎక్కువ కార్యాలలో మాట్లాడి మనం సోదరుల పడి சரி, அதிக கடன் வாங்கினா என்ன நடக்கும்? గొప్ప చాలా అప్పు తీస్తే ఏమవుతుంది? கடன் வாங்கினவன் అప్పు ఇచ్చినవాడు கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமை. எஸ் அடிமை. புரியுதுங்களா? தமிழ்ல கரெக்டா சொல்றாரு. அல்லேலூயா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. అడిగే கிடையாது. మార్పు వస్తుందా?
ஏன்டா ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்க. నా దగ్గర ఒక మనిషి అడిగాడు, அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் பணக்காரங்க இருக்காங்க. మరి అమెరికాలో ఉన్న వాళ్ళు అందరూ కూడా డబ్బు కలిగిన వారు, நல்லா இருக்காங்க, అందరూ బాగున్నారు. ஆனா நம்ம இந்தியா அப்படியே நசுங்கி మరి మన ఇండియా అట్నే ఉంటుందని చెప్పినారు. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, వాళ్ళందరూ ఆ దేవుని ఆరాధిస్తారు, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க, ఆ దేవుని కాணிక எல்லாரும் அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, జ్ఞానస్నానం తీసుకుంటున్నారు. எல்லாரும் ఆండవరుకుள்ள మారి இருக்கிறாங்க. మరి అందరూ కూడా దేవుళ్ళలో చేరున్నారు. ஆனா நம்ம இந்தியாவில் 90% என்னவா இருக்காங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கல. ఇంకా 90% కూడా జ్ఞానస్నానం மனம் போல நடக்கிறாங்க. ఎట్లా ఉన్నారు. நானும் அப்படிதான் இருந்தேன். ఎస్, நானும் அப்படிதான் இருந்தேன். ఆయన అయ్యగారు కూడా అదే. யாரையாவது போட்டு அடிக்கிறது, మరి ఎవరైనా కొట్టేది, ரவுடித்தனம் காட்டுறது, రౌడీతనం చేసి கிளம்பு வீசுறது, ఆ యొక్క కర్ర తిప్పేది, கத்தி குத்து விளையாடுறது, கராத்தை விளையாடுறது, தீய காரியத்தை செய்யறது, మరి చెడ్డ పనులు చేయడం, திருடுறது, మరి దొంగతనం చేయడం, நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறது, నేనే గొప్పవాడిని అని చెప్పుకోవడం. ஆனா ஒரு முறை எனக்கு பிரச்சனையாகி நான் இயேசுவை நோக்கி பார்த்தேன். మరి ఒక్కసారి నాకు తెలిసి చూసే దయగలిగి యేసుక్రీస్తుని వెతికాను. நான் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்? మరి నేను ఆశీర్వదింపడాలంటే ఏం చేయాలి? எனக்கு சொன்னாங்க, మరి నాకు చెప్పారు, நீ ஆண்டவருக்குள்ள வரணும். మరి యేసుక్రీస్తులో రా. ஆண்டவருக்குள்ள எப்படி வரணும்? మరి దేవుళ్ళకి ఎట్లా రావాలి? ஞானஸ்தானம் எடுக்கணும். మరి జ్ఞానస్నానం చేసుకోవాలి. தெரியுமா? சாத்தான யாரு? சாத்தான் குளம்ன்ற பேரு அந்த கிராமத்துக்கு. சாத்தான் குளம். சாத்தான் குளம். இன்னும் பக்கத்து ஊர் பேர் என்ன பேர் தெரியுமா? మరి పక్క ఊర్లో பேய் குளம். பேய் குளம். பேய் குளம். அதே தெரியாது ஊர். சுத்தி சுத்தி சாத்து குளம், பேய் குளம், கருவேலம்பாடு, இப்படி ரொம்ப. இப்போ எங்கேயாவது நல்ல ரோடு இருக்கு, எங்க ஊர்ல ரோடே கிடையாது, காரே வராது, பஸ்ஸே வராது, எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு தரித்திரமான குடும்பத்துல ஒரு இடத்துல தான் நான் பிறந்தேன். அந்த கவனிங்க, మంచి గమనించండి. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? దేవుడు ఏం చెప్తున్నాడు? வேதம் என்ன சொல்கிறது? దేవుడు ఏం చెప్తున్నాడు? நீங்க ஆசீர்வதிப்பதற்கு தான் இயேசு வந்தார். మిమ్మల్ని ఆశీర్వదించడానికే యేసుక్రీస్తు వచ్చాడు. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் இயேசு வந்தார். మిమ్మల్ని ఆశీర్వదించడానికే దేవుడు వచ్చున్నాడు. యేసుక్రీస్తు వచ్చాడు. అనుభవిத்தவன், అయ్యగారు అనుభవించున్నాడు. என்னை தேடி இயேசு வந்தார். నన్ను ఎంచుతూ యేసుక్రీస్తు వచ్చాడు. பிரியமானவர்களே, ప్రియమైనటువంటి వారులారా, நன்றாக கவனியுங்கள். మంచిగా గమనించండి. ஒரு நேரம் தான் எங்க வீட்டுல சமைப்பாங்க, ఒక్క పూట మాత్రమే, ஒரு வேளை தான் சாப்பிடும், ఒక్క పూట భోజనం, மற்ற 2 வேளை சாப்பாடு கிடையாது. భోజనం రెండు పూటల భోజనం లేదు. காலையில சாப்பாடு கிடையாது. ఉదయాన్నే అన్నం వారి ఇంట్లో పోయి పని చేయాలి. நம்ம வீட்டை கூட காலி பண்ணி நம்ம வீட்டை அவன் எடுத்துக்கிடுவான். మరి మన ఇంట్లో వస్తువులను కూడా వారు తీసుకోవచ్చు. நாம் அடிமையாக்கப்படுவோம். వాళ్ళకి దాసత్వంగా ఉంటారు. அதை தேவன் விரும்பல. అలాగా దేవుడు ఇష్టపడి எல்லாரையும் விடுவிக்கும்படி ரட்சிக்கும்படி దేవుడు మనకి వచ్చున్నాడు. இயேசு வந்தது அதுக்குதான். యేసుక్రీస్తు అందుకే వచ్చి அடிமையாய் வாழ்வதற்கு அல்ல, నీ దాసత్వంలో ఉండేదానికి కాదు దేవుడు వచ్చింది. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? దేవునికి ఇష్టం ఏంటి? நீ ஆசீர்வதிக்கப்படணும். నీ ఆశీర్వదింపబడాలి. நீ ஆசீர்வதிக்கப்படணும். ఆశీర్వదింపబడాలి. நீ கேட்க கூடாது, నువ్వు అడగడానికి అవసరం లేదు, நீ கொடுக்கணும். నువ్వు అడగాలి. మరొకరు கொடுக்கணும். என்ன வேணும்? మరి ఇయ్యాలంటే ఏం కావాలి? பூரண ஆசீர்வாதம் வேணும். పూర్ణమైన ఆశీర్వాదం కావాలి. செழிப்பின் ஆசீர்வாதம் வேணும். గొప్ప ఆశీర్వాదం ఉండాలి. அது எப்படி வரும்? మరి అది ఎలా వస్తుంది? அது எப்படி வரும்? మరి అది ఎలా వస్తుంది? நம்பணும் கர்த்தரை. మరి దేవుని విన్నా నమ్ముకోవాలి. கொடுப்பார் என்று நீங்கள் நம்பணும். దేవుడు ఇస్తాడని నమ్మాలి. தேவனை ஆசீர்வதிப்பார் దేవుడు நம்பணும். నన్ను ఆశీర్వదిస్తాడని నమ్మాలి. பிரியமானவர்களே, ప్రియమైనటువంటి వారులారా, கர்த்தரை நம்புகிறவன் దేవుడు నమ్మేవారు గొప్ప మనిషి, செழிப்பாய் இருப்பான். గొప్పగా யாரு நம்புகிறீர்களோ அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள். దేవుడు నమ్మినప్పుడు నువ్వు గొప్పగా ఆశీర్వదింపబడతావు.
உலகை வெற்றித்தானே நித்திய ஜீவனடைய ஞானஸ்தானத்துக்காக நாம் இந்த மகள் ஈவு நாட்கள் ஆவிக்குள் ஜீவத்தில் வருவதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் சொல்லிட்டு போய் பாஸ்டாம ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் அவங்களோட நாம் கண்களை மறைந்திருப்போம். சோதர ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். தேவ கிருபையினாலே ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே உமக்காக கை கொடுக்கும்படியால் கர்த்தரை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாம்மா, நாங்கள் ஆண்டவரே இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரை நாம் வரையிலும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆத்மா ஆண்டவரே ரட்சிப்புக்காக ஆண்டவரை நாங்கள் செலுத்திக் கொண்டு வந்தோம். கர்த்தருடைய கண்ணிலே கிருபை கிடைத்து இது ஆண்டவரே தூர தேசத்திலிருந்து ஆண்டவரே உடைய மகளை தெரிந்து கொண்டு தேவ கரத்தினாலே மகனை நடத்தி வந்து இந்த நாளில் ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரே உடைய மகளுக்கு ஆண்டவரே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே உங்கள் பெயர் எழுதப்பட கர்த்தரை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்களுக்காக இயேசுவுக்கா. அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லுங்களேன். முறைச்சிட்டு சொல்றீங்க. சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமா చెప్పండి. చెప్పండి. ஹalleluya. அல்லேலூயா. சந்தோஷமா చెప్పండి. சந்தோஷமா சொல்லுங்க. ஹalleluya. அல்லேலூயா. खुशी खुशी से बोलो. खुशी खुशी से बोलो. சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமா ஆமென். தேவனுக்குள்ள நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். దేవుల్లో మనం ఎప్పుడు కూడా సంతోషంగా ఉండాలి. இயேசு எப்போது நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரா? మరి యేసు గురించి ఎప్పుడైనా చెప్పున్నాడా? చెప్పున్నారా? துக்கமாயிரு அப்படின்னு சொன்னாரா? అంటే అలా చెప్పనే లేదు. கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம எப்படி இருக்கணும்? సంతోషంగా தேவனை மகிமைப்படுத்துங்க. దేవుని నామాన్ని మహిమపరుస్తాం. தேவனை பிரஸ்தாபப்படுத்துங்க. దేవుని ప్రస్తాపడుతున్నాం. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். మీరు దేవుడు அவரை பாடுங்க. మరి ఆయన చూడండి. ஒரு காலத்துல நான் சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தேன். ఒక కాలంలో అయ్యగారు సినిమా పాట పాడుతున్నాడు. ஆமா, சவுந்தரராஜன் பாட்டுன்னா அப்படி பாடுவேன். எல்லா பாட்டையும் பாடிடுவேன். సౌదరాజు పాటగారు పాటలు పాడతాడు. எம்ஜிஆர் தத்துவ பாட்டு பாடுவேன். ఎంజార్ తత్వ పాటలు పాడతాడు. சிவாஜி கணேசன் தத்துவ பாட்டு பாடுவேன். శివాజీ తత్వ పాటలు పాడతాడు. ఎవరు ஓம் சரவண பகவான் குரு అయిపోయింది. అయ్యా ஓம் నల్ల గవనికను పేరు பகவான் ఓం சரவண பகவான் குரு. குருவா? ஆமா, குரு. ఓం நமக்காக அவரு మన కొరకు ఆయన விட்டுட்டு வந்தாருங்க. మరి లోకంలో பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு మరి வந்தாரு. పరలోక